ஓகேண்ணா. வணக்கம். எனது பெயர் தாமோதரன். என்னுடைய ஊர் திருப்பூர். சின்ன வயசில் 1996 அங்கேருந்து அம்மா ஏதோ கோவத்தில் அடித்தாங்கன்ட்டு ஓடி வந்தேன். அப்போ பாஷா பாய் அப்படிங்கிற ஒருத்தர் பெரிய அண்ணன் அன்பிலத்தில் தங்கி படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்த அண்ணன் நம்ம மேலே புதிய பேருந்து நிலையத்தில் பார்த்து அன்பிலத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ ஃபாதராக இருந்தவர் வின்சென்ட் சேவியர், முதல் ஃபாதர், அன்பிலத்தின் முதல் தந்தை. சிலூஸ் ஃபாதர் ஆரம்பித்ததுக்கப்புறம் முதல் தந்தையாக இருந்தவர் வின்சென்ட் சேவியர். அவர் கூட லூர்து ஜெயராஜ் ஃபாதரு, மெரில் பிரதரு, இவங்கெல்லாம் அங்கே இன்சார்ஜாக இருந்தாங்க. அப்போ வந்து இங்கே நினைஞ்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இங்கே ஒரு 8 வருஷம் இங்கே படிச்சிருக்கேன். 2003 வரையிலும் இருந்திருக்கேன். அதிலேருந்து இங்கே தங்கி படிச்சுட்டு இருக்கேன். 2003 வரையிலும் ஒரு 10வது வரையிலும் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இங்கேருந்து போய் திருப்பூரில் இங்கேருந்து ஃபாதர் எனக்கு ஐடி படிக்கிறதுக்கு அனுப்பி விட்டாங்க. ஆனால் என்னால் படிக்க முடியல, குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியல. அதனால் வேலைக்கே போக வேண்டிய சூழ்நிலை. வேலைக்கு போயிட்டு அப்புறம் எதிர்ச்சியாக அன்பிலத்தில் வந்து மீட் பண்ணி ஃபாதர் கூட டச்சில் தான் இருந்துகிட்ருக்கேன். அதிலேருந்து இன்றைக்கி வரையிலும் வந்து போயிட்டுருக்கு தான் இருக்கேன். இதன் மூலிமா பல அன்பிலம் பசங்களுக்கு சில புக்ஸ் நோட்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் எங்களால் முடிஞ்ச ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஊரில் பனியன் கம்பெனி, டிஷர்ட் கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கேன். டைலராக வேலை பார்க்குறேன். எனக்கு மேரேஜ் சமீபத்தில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆனது. குழந்தைங்க எதுவும் இல்லை. ஸோ ஃபேமிலியாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே போயிட்டு தான் இருக்குது. அடிவார அன்பிலத்தில் தான் தங்கியிருந்தேன். இங்கே இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாம் பழைய மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்களாக தான் வளர்த்தோம். ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. பல டூர்கள்லாம் போயிருக்கோம். ஏற்காடு, ஏலகிரி, இந்த மாதிரி பல கோடை கேம்ப்ஸ் இந்த மாதிரி கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் எங்களை நல்லா வீட்டில் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்ட அன்பில்ல தந்தையர்களுக்கும் அன்பில்லத்திற்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.